வணக்கம். இந்த வீடியோவில் பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், அதாவது போட் நெக். இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு, ஷோல்டர் 13.5 இன்ச்சு, பாடி 36, அடி உடம்பு 26, அஸ்தின் இறக்கம் 10.5 இன்ச்சு, கைக்குழி இறக்கம் கைக்குழி 14 இன்ச்சு, கை டைட் 12 இன்ச்சு, நுனிக்கை 10 இன்ச்சு, பேக் நெக் இறக்கம் 3.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் இறக்கம் 3.5 இன்ச்சு. சரி, வாங்க இந்த கட்டிங்க பாருங்க. இது அந்த கார்னர் பகுதி நம்ம இந்த சைடு வச்சுருக்கோம். பேக் ஓப்பன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 14 இன்ச்சு லென்த்து, நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்து கரெக்டாக 15.5 இன்ச்சில் மார்க் பண்ணி. அடுத்ததாக இது போட் நெக் கழுத்து அப்படிங்கிறனால கைப்பிடி இறக்கம் ஒரு 7 இன்ச்சில் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு. அப்புறமா இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஒரு கோடை போட்டுக்கலாம். இது கச்சா. பாடி 36, அப்போ நம்ம 9, 18, 36 கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாகி 9.5 + 2. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருவோம். அடுத்ததாக ஷோல்டர் 13.5 இன்ச்சு, 6.25, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25 ஒரு மார்க் பண்ணும். அப்புறம் உள் கழுத்து ஒரு 4 இன்ச்சு, கழுத்து இறக்கம் 3.5 இன்ச்சு, நம்ம கச்சாவோட சேர்த்து 4 இன்ச்சு. இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக நம்ம ஷோல்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். கைக்குழி நமக்கு எவ்வளவு தேவைன்னா 14 இன்ச்சு, 7, ஷோல்டர் மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 ப்ளஸ் கச்சா, 7.5 ப்ளஸ் 2 இன்ச்சு வேணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு கூட வருது. அதனால் நம்ம இந்த இதை ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கிக்கலாம். இப்போ கரெக்டாக வருது. இதில் 7.5 ப்ளஸ் 2 இன்ச்சு. அடுத்ததாக நம்ம அடி உடம்பு என்னென்ன இருக்கு, 26 இன்ச்சு. 6, 13, 26. நம்ம இதில் ஒரு 3.25 ஒரு மார்க் பண்ணணும். மேலே ஒரு 4 இன்ச்சு. இங்கே ஒரு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக இது பண்ணணும். இந்த கிராஸ் எதுக்காக கொடுக்குறோம்னா
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சுருக்கடிக்கும். அப்போ நம்ம இந்த கிராஸ் கொடுக்கறனால அந்த சுருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம இப்போ எல்லா மார்க்கையும் பண்ணிட்டோம். அடுத்தால பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேக்கை வெட்டி எடுத்தோம். அடுத்தது ஃப்ரண்டை கட் பண்ணுவோம். இது வந்து ஓப்பன் இல்லாத சைடு, கரை வந்து இங்கே இருக்குது. இது வந்து இந்த ஓப்பன் இல்லாத சைடு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. நம்ம எவ்வளோ மேலே ஏற்றி வைக்கணுமோ வச்சுக்கலாம். இது இந்த மார்க்கும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். சரி, ஷோல்டர் வேணால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன இருக்குல்ல, இது கரெக்டாக வைக்கணும். இங்கே வந்து 1/2 நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக மாற்றணும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே கிராஸாக. சரி, அடுத்ததாக இதில் இருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். மேலே கீழே கரெக்டாக 1 இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். சரி, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்டை கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்டை கட் பண்ணிட்டோம். அடுத்து மேலே இருந்து ஒரு 10 இன்ச்சில் மார்க் பண்ணோம். இது இப்போ நம்ம இதில் கீழே பார்த்துருந்தோம். கீழே எப்படின்னா 3.25. இங்கேயும் நம்ம வந்து 3.25. அதுக்கப்புறம் என்ன இருக்குல்ல, இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கோம். இது இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச். இதை நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். சரி, இதை வந்து இங்கேருந்து இப்படி வளைச்சி இங்கே கொண்டு போகணும். நம்ம வந்து இது வந்து அந்த
ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதில் உள்ள இது அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. சரி, இது நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இதை கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த கிராஸையும் கட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்குல்ல, இதை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்தோம். ஒரு ஷேப்பு பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஸ்லீவ். ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து நெட்டில் வரும். அப்போ நம்ம இது வந்து ஒரே ஒரு லைனிங் மட்டும் அதுக்கு வெட்டிக்கிட்டால் போதும். ரெண்டாவது நம்ம இதை போட்டு தான் அதை வெட்டுவோம். அந்த நெட் ஸ்லீவ் வாரதாக இருந்தது. அஸ்தினுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. நாம் வந்து கூட 1 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க். 2 மார்க்கையும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவோம். அதுக்கப்புறமா இதனுடைய கை டைப் என்னென்னா 6 இன்ச். நமக்கு எடுத்துக்கலாம் 6, இது ஒரு 2 8, கரெக்டாக 8 வர மாதிரி தான். சரி, 6 + 2 8. அஸ்தின் கைக்குடி எப்படின்னா 7 இன்ச். இது கரெக்டாக 7 + 2. அதுக்கப்புறமா நுனிக்கை பார்த்தீங்கன்னா 10 இன்ச். இங்கே நம்ம ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு அடுத்தால ஒரு 2 இன்ச். சரி, இப்போ நம்ம இந்த மார்க்கையும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச். இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கைனால் மார்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது. அதனால் இதை வந்து நம்ம இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். சரி, இனி இதை கட் பண்ணிடலாம். பேக்கு, ஃப்ரண்டு, அஸ்தின் இந்த 3ஐயும் வெட்டியாச்சு. அடுத்ததாக என்னென்னா, இதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வெட்டுவோம். அதனால் இதை வந்து அந்த கையெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை வெட்டணும். இதை வெட்டிட்டு அந்த நெட் லைனிங்கை போட்டு வெட்டணும். இப்போ நான் உங்களுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு பேக் ஓப்பன் போட் நெக்கில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவையும் போட பார்க்குறேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுடுங்க. நன்றி, வணக்கம்.